என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் புலமதிலே அமைதி தருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் இனிய உறவுகளே, இதோ 9/7/24 இருக்கிறோம். இன்றைய தூய நற்செய்தி 9:32-38. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நாம் நம் பிள்ளைகளை அருட்பணிக்கு அனுப்ப முயற்சிப்போம். ஆண்டவர் நம்மோடு வந்து விருந்துண்ண ஆசைக்கின்றார். ஆண்டவர் வந்துட்டு பாருங்கள், கதிர்கள் முத்தி இருக்கு, அதை அறுக்க யாருமே இல்லை அப்படின்னு. அதே போல் நமக்கு ஒரு திருபலி வேணும்னா, திருமணம் என்றால் குரு வேண்டும், ஒரு பேப்டிசம் என்றால் குரு வேண்டும், ஒரு நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் கடைசி நம்முடைய அந்த லாஸ்ட் டிமைஸ்க்கும் நமக்கு குரு வேணும். குரு இல்லாத நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நம் வீட்டில் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை, நான் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதாகணும் இதாகணும், ஆனால் ஒருவரும் தன் பிள்ளைகளை குருத்துவத்துக்கு அனுப்புவதே இல்லை. ஏன், நானும் தான் ட்ரை பண்ணேன். என் பிள்ளைய எப்படின்னா எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரான்சிஸ்கன் சபையில் சேர்த்து அவனை ஒரு நல்ல ஃப்ரான்சிஸ்கன் அவன் ப்ரீஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துன்னு போய் சேர்த்தேன். ஆனால் அவனுக்கு அந்த அமைப்பு இல்லை. அதனால் தாய்மார்களை ஜெபியுங்கள், என்னுடைய பிள்ளை ஒரு குருவாக வரணும். ஏன்னா இல்லையா, அவங்களால முடியலன்னா அடாப்ட் பண்ணி, எத்தனையோ அநாத ஆசிரமங்களில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள அடாப்ட் பண்ணி குருத்துவத்துக்கு அவங்கள தயாரிங்க. அதுவும் இல்லையா, குருத்துவ பணிக்காக மக்கள் வராங்க, அவங்களுக்கு படிக்க வைக்க முடியறதில்ல. நம்ம டயசிஸ்லேயும் நமக்கு அதிக அளவு பணம் இல்லை. அதனால் முடிந்த அளவு ஒரு குருவை, பணம் இருக்கிறவங்க எதுக்கோ நம்ம வீணாக்குறோம், ஒரு குருவுக்காக அவர் தேவையை சந்திப்போம், அவருக்கு உதவுவோம், அவர் அருட்பணிக்கு அவரை நாம் தயார் செய்வோம். நமக்கு இறைப்பணிக்கு இன்று ஆட்கள் இல்லாததினால் நமக்கு அதிக கஷ்டங்கள். அதனால் நாம் இறைப்பணிக்கு நாம் மக்களை முடிந்த அளவு நம்மோடு அழைக்க முயற்சி செய்வோம். இனிய உறவுகளே, தூய ஆவியின் வல்லமை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. அன்னை மரியா இல்லைன்னா நமக்கு இல்லை. பாருங்கள், நிறைய பேர் அன்னை மரியா இல்லை இல்லை இல்லைன்றாங்க. அன்னை மரியா இல்லைன்றவங்க சிலுவையை மட்டும் ஏன் வைக்கணும்? சிலுவை கூட இல்லை, ஆண்டவர் செத்துட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு, இல்லை தானே, ஏன் அடையாளமாக சிலுவையை வைக்கிறீங்க? சிலுவையை வைக்காதீங்க. ஏன்னா அதில் சிலுவை. அதே மாதிரி தான் அன்னை மரியாளும் தன் உதிரத்தில், தன் வயிற்றில், தன் கருப்பையில் இறைவனை மகனை தாங்கியதால் அன்னையை நாம் நினைக்கிறோம். அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அன்னையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மரத்துக்கு நாம் கொடுக்குற மதிப்பு அன்னைக்கு நாம் கொடுப்பதில்லை. அதனால் அன்னை மரியா நம்மோடு பரிந்து பேசி நம்மை வாழ வைக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 31, 22, 23, 24. நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விலக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் எனக்கென்று என் குரலுக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியோடு பாதுகாக்கின்றார், ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். நமக்கு அது பெரிய ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை இது. நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியையும் கொண்டு ஆண்டவருக்காக நாம் காத்திருப்போம், அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். நீதிமொழிகள் 15, 19, 20, 21. சோம்பேறிகளே, எவ்வழியும் சோம்பேறிக்கு முள் நிறைந்த வழியே, சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாகும். ஞானமுள்ள மகன் தன் தந்தையை மகிழ்விப்பான், அறிவற்ற மகனோ தன் தாயை இகழ்வான். மூடன் தன் மடமையை குறித்து மகிழ்ச்சியடைகின்றான், மெய் அறிவுள்ளவன் நேர்மையானதை செய்வான். இன்றைய வாசகம் ஓசையா. அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். கன்றுக்குட்டியை வணங்கி பாவம் செய்தார்கள், பல சிலைகளை அதற்கு பலிப்பீடங்களையும் செய்து பாவம் செய்தார்கள், அதற்கு பலியிட்டதை சமைத்து உண்டார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று பாருங்கள். அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரேல் மேலே அதிகமாக அன்பு கொள்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இன்னும் நான் என் நெஞ்சுருக அவளை அழைப்பேன்.
அப்படின்னா அந்த ஒரு மணமகள் போல் இஸ்ரேலை அவர் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவருடைய நேசிப்புக்கு ஈடு இதை கம்பேர் பண்ணி இந்த மாதிரின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு மிகவும் உயர்ந்தது, உயர்தரமானது. அதற்கு நாம் செவி மடுப்போம், அன்னையின் பின் செல்வோம், இயேசுவின் கைப்பிடிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி